ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம சுகன்யா இருக்காங்களே, அவங்க பதறிட்டு போய் சின்ன புல்லட் பண்ணிக்கிட்ட சொல்ல, ஐயோ கல்யாணம் நின்றுமா, ஏதாவது பிரச்சனை ஆகிடுமான்னு சொல்லி கேட்க, குமார் பையில வேற ஆளை காணும், குமார் பைய தான் திட்டம் போட்டிருக்கானோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லை, அது திட்டம் போட்டிருந்தா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லியிருப்பான். ஐயோ நான் தான் வேற கூட்டிகிட்டு போய் விட்டுட்டேனே, கடைசியில் நான் தான் மாட்டுவேன்னு சொல்லுது. கடைசியில் மாட்டினா மாமா மறுக்கையாக தான் சுகன்யா செத்தனி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நான் ஃபோன் பண்ணுறேன் எடுக்கவே மாட்டேங்கிறான். ஏன் எடுக்க மாட்டேங்கிறான்னு தெரியலையே. உசுப்பேற்றிடுறதும் உசுப்பேற்றி விட்டு இப்போ வந்து ஏன் எடுக்க மாட்டாங்கன்னு தெரியலையேன்னு சொல்கிறியா, சின்னட் புள்ள பண்ணி நீ சரியான ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அங்கே ஒரு பக்கம் அரசி வந்து அழுதுகிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இவங்க வந்துட்டு என்னை கொண்டு போய் விடுன்னு சொல்லி கேட்டேன். ஒன்று தாலியெல்லாம் கட்ட மாட்டேன், கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு தாலி எடுத்து காமிக்கிறாப்புல. கட்டுவியா கட்ட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா உனக்கு தாலியெல்லாம் கட்ட மாட்டேன், சுண்டு வரல் கூட மேலே படாது, உங்கள் வீட்டில் இருக்கவங்க அசிங்கப்படணும், இவ்வளோ கேவலமானவனை போய் லவ் பண்ணியிருக்கேமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் இங்கே தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பாண்டியனுக்கு நம்ம மீனா எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வருது. திடீர்னு பார்த்தா என்ன சந்தேகம் வருது, மித்தவங்களாம் ஓடி போயிட்டேன்னு நினைக்கிறாங்க. மீனா ஒரு பக்கம் கண்டிப்பாக ஓடி போக வாய்ப்பு இல்லை, குமார் பைய தான் ஏதாவது பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். குமார் பையன் அங்கிட்ட ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிடிங்க விடாதீங்க, வெட்டி கொள்ளுக அவனை அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்து கடைசியெல்லாம் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நிம்மதியாக இருந்தா போய் தேடுங்க. ஆனால் தேட மாட்டேங்கிறாங்க. இங்கே உள்ளவங்கலாம் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. நம்ம பாண்டியனை தேத்துறதுலேயே குறியா இருக்காங்க. பாண்டியன் அப்புறம் பார்க்கலாம், போய் அரசியை பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் நம்ம அரசியோட நிலைமை குயில பிடிச்சி குண்டியில் அடிச்சுங்கிற நிலைமை ஆயிடுச்சுங்க. கடைசியில் பார்த்தா எனக்கு கப்பத்துங்கன்னு கத்த நம்ம குமார் பையலோட ஒரிஜினல் முகம் வெளியே வருது. பலார்னு ஒரு அறை விட்டோன்னே செவ்வளோ அவ்வளோ ஆயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ ரொம்ப வலிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் விடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.